ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அக்கனி வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு பார்க்கலாங்க. வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். இன்றைக்கி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தக்காளி தொக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. அந்த தக்காளி தொக்கு இருக்குது. இன்றைக்கி அதை வச்சு தான் தோசைக்கு எடுக்க போகிறோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். வந்து ஏதாவது அவசரத்துக்கு நம்ம டைம் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி தொக்கு வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வந்துருச்சு பாருங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுங்க. தோசை மாவு நேரத்தை அரைச்சது இருந்துச்சு, அதை தோசை பண்ணியாச்சு. தோசை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. தொக்கும் காலியாகிருச்சுங்க. நான் நல்லா இருந்துச்சுன்னா ஓயாமல் எடுத்து சாப்பிட்றதுக்கு தோணுதுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலியே ஆக போகுதுங்க. இன்னையோட காலி ஆயிரும். ஸ்நாக்ஸுக்கு வந்து பப்பையா வச்சுருக்காங்க. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் லஞ்சு வந்து சுட சுட சோறுங்க. சுட சுட சோறு, அப்புறமாட்டு சாம்பார். நேற்றுள்ள சுரைக்காய் சாம்பாருங்க. இந்த அளவுக்கு இருக்குது, போதும். 2 இருக்கும், மிச்சம்தான் வரும். அதனால் இன்றைக்கி சாம்பார் வைக்கல, குழம்பு எதுவும் வைக்கல. அப்புறமா கோவங்காய் பொரியலுங்க. கோவங்காய் பொரியல் வந்து ஷார்ட்ஸில் வரும் பாருங்கள், எப்படி பொரிக்கிறதுன்னு. டிஃப்ரெண்ட்டாக முறையில் பொரிச்சிருக்கேன். டேஸ்ட்டு சிக்கன் தோற்று போகுங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டில் பண்ணியிருக்கேன். அப்புறமா தயிருங்க. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அம்மா தயிர் சாப்பிடக்கூடாது, மோர் தான் சாப்பிடணுன்னு. கரெக்டு தாங்க. மோர் சாப்பிட்டா தான் சூடு ஏறாது உடம்புல. தயிர் வந்து சூடு தான். மோராக கலக்கி சாப்பிடுங்க. நல்லா எவ்வளோக்குள்ள தண்ணி சேர்க்கிங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. சூப்பர்மா, நீங்கள் சொன்னதுக்கு நன்றி. சூப்பரான லஞ்சுங்க. அப்புறமா ஸ்வீட் பண்ணியிருக்கேன். 1 கப்பு ரவையை வச்சு ஸ்வீட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. ஃபுல் வீடியோ சேனலில் வரும் பாருங்கள். சூப்பரான லஞ்சுங்க. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க மக்களே சாப்பிட்லாம். எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சும் பார்த்தாச்சுங்க. உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.